السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பான தோழியர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஅ பிஹி ஆகரீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் காரணமாக பலரின் பதவிகளை உயர்த்துகின்றான், பலரின் பதவிகளை தாழ்த்தி விடுகின்றான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, உண்மையில் இந்த குர்ஆனை யார் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வினுடைய சொல்லுக்காகவும் ரசூலினுடைய வார்த்தைக்காக வேண்டியும் அதை கற்று அறிந்து அதன்படி அமல் செய்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்திலேயும் அவர்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கையை தருகிறான், நாளைக்கு மறுமையிலேயும் அவர்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கையை தருகிறான், சுவர்க்கத்தை தருகிறான். அதே நேரத்திலே யார் இந்த குர்ஆனை, பொதுவாக இந்த ஹதீஸ் 3 நபர்கள் பற்றி நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவதை நாம் சொல்லிவிட்டோம். இரண்டாவது ஒரு நபர் இந்த குர்ஆனையும் படிக்கவில்லை, அதன்படியும் வாழவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா மிக பெரும் கேள்வியையும் மிகப்பெரிய நஷ்டத்தையும் வைத்திருக்கிறான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு மனிதர் இந்த குர்ஆனை கற்றார், நல்ல முறையில் ஓதக்கூடிய மிகப்பெரிய காரியாக மிக பெரும் குராத் ஓதத் தெரிந்த வல்லுநராக இருக்கிறார். ஆனால் இந்த குர்ஆனின் அடிப்படையிலே அவர் வாழவில்லை, இந்த குர்ஆன் எப்படி வழிகாட்டியதோ அதன்படி அந்த மனிதர் வாழவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழவில்லை என்று சொன்னால், கற்ற இந்த குர்ஆனின் மூலமாக பெருமை அடிக்கிறார் என்று சொன்னால், இந்த குர்ஆனை வைத்து தன்னை பெருமிதம் படுத்தி காட்டிக் கொள்ளுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் சரி நாளைக்கு மறுமையிலேயும் சரி இப்படிப்பட்ட இந்த நபருக்கு எந்த ஒரு வெகுமதிகளையும் அல்லாஹ் தஆலா தரப்போவதில்லை. இந்த உலகத்திலும் அவருக்கு இழிவு உண்டு, நாளைக்கு மறுமையிலேயும் அவருக்கு இழிவு உண்டு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் உள்ளத்திலே இறையற்றத்தோடு அல்லாஹ்வினுடைய குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துடுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.